இந்த பகுத்தறிவை பயன்படுத்துகின்ற விடயத்திலே இரண்டு விதமான தவறுகள் நடைபெறுகின்றன. அந்த தவறுகள் மூலமாக பல்வேறுபட்ட பிதஅத்துகள் உருவாகின்றன. முதலாவது தவறு என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தாமலேயே இருப்பது. பகுத்தறிவை பயன்படுத்தாமல் இருப்பதன் மூலமாக கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை அப்படியே நம்பிக்கொள்கின்றார்கள். நம்பியதன் விளைவாக நிறைய பிதஅத்துகள் உருவாகின்றன. நாங்கள் பார்க்கின்றோமே, சூஃபியாக்களுடைய நிறைய கதைகளை, கட்டுக்கதைகளை, அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை நாங்கள் பார்க்கின்றோமே. அந்த கட்டுக்கதைகளை சாதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தித்தாலே அது நடைமுறை சாத்தியமற்றது அல்லது அது பொய்யானது, இட்டுக்கட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் பகுத்தறிவை பயன்படுத்தாதன் விளைவாக அந்த கதைகளை எல்லாம், அந்த பொய்களை எல்லாம், அந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் அப்படியே நம்பக்கூடிய, நம்பியிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. மறுபுறத்திலே அன்பார்ந்த சகோதரர்களே, பகுத்தறிவை பயன்படுத்தி மார்க்கத்தினுடைய குர்ஆனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய அல்லது ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய, பகுத்தறிவோடு மோதவிட்டு குர்ஆனுடைய வசனங்களுக்கு வேறு வேறு விளக்கங்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு பிதஅத்தும் நாங்கள் உருவாகி இருப்பதை காண முடிகின்றது. முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிக மோசமான ஒரு பிரிவினர் உருவாகினது இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி மார்க்கத்தோடு முரண்பட்டது. தம்முடைய குறைவான பகுத்தறிவின் மூலமாக அல் குர்ஆனிய ஆதாரங்களை மறுக்க அவர்கள் முற்பட்டுமை. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் பகுத்தறிவை வழங்கியிருப்பது சிந்திப்பதற்காகத்தான். பகுத்தறிவை வழங்கிய, பகுத்தறிவை படைத்து அதை ரப்பு தான் இந்த வஹையையும் இறக்கி வைத்திருக்கின்றான். எனவே ஒரு மனிதனுடைய சீரிய பகுத்தறிவு ஒரு நாளும் மார்க்கத்தோடு முரண்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருமை முழுமையானது, அல்லாஹ்வுடைய ஞானம் முழுமையானது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் முழுமையானவை. எனவே அப்படியான முழுமையான வசனங்களால் ஒருபோதும் அந்த முழுமையான வசனங்களோடு இந்த குறையுள்ள முழுமையடையாத மனிதனுடைய பகுத்தறிவு முரண்பட முடியாது. அப்படியான முரண்பாடுகள் விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதனை பாரம் சாட்ட வேண்டும். இதன் மூலமாக பிதஅத்துகள் உருவாகாமல் எங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.